வரலாறு என்ற முதல் கேள்வி. அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தீவிர தேசியவாதிகள் கீழ்கண்டவற்றுள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? காங்கிரஸ்ல 2 பிரிவுகள் வருது. ஒன்று மிதவாதிகள், இன்னொன்று தீவிர தேசியவாதிகள். இந்த தீவிர தேசியவாதிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் முற்போக்காளர்கள் மற்றும் போர் குணம் மிக்கவர்கள், கொஞ்சம் தீவிரமாக செயல்பட்டதால் அவங்க தீவிர தேசவாதிகள். யாரெல்லாம் தீவிர தேசியவாதிகளா முக்கியமா இருந்தாங்க காங்கிரஸ் உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுத்துக்கல. மகாராஷ்டிரா பாலகங்காதர திலகர் அந்த பகுதியில், வங்காளம் பிபின் சந்திரபால், பஞ்சாப் லாலா லஜபதி ராய். இவங்களாம் கொஞ்சம் காங்கிரஸ் கொஞ்சம் தீவிரமான அழுத்தம் கொடுத்த தீவிர தேசியவாதிகள். இவங்கெல்லாம் இவங்க 3 பேரும் இந்த 3 பகுதிகளுக்கும் முக்கியமான தீவிர தேசவாத தலைவர்கள் ஆவர். அடுத்து 3வது கேள்வி, வங்க பிரிவினை ஆண்டியது. வங்க பிரிவினை யார் பிரிச்சா அப்படின்னு கர்சன் பிரபு காலத்துலதான் வங்கம் பிரியப்படுகிறது. எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1905ஆம் ஆண்டு வங்காளம் பிரிக்கப்படுகிறது. நிறைய டேட் இது ரொம்ப மிக முக்கியமாக காணப்படுகிறது. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 16 1905 அக்டோபர் 16. சில ஆண்டுகள் அறிவிப்புலாம் வெளியிடும். அந்த டேட்டையும் நம்ம பார்த்துட்டு. அடுத்து காலனி எதிர்ப்பு. சுதேசி தேசிய இயக்கம் வளர்வதற்கு வினையூக்கியாக அமைந்தது. இந்த காலனி எதிர்ப்பு, ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த காலனி எதிர்ப்பு சுதேசி தேசிய இயக்கம் வளர்வதற்கு வினையூக்கியாக அமைந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை. இந்த வங்க பிரிவினை தான் இந்த காலனி எதிர்ப்பு சுதேசி தேசிய இயக்கம் வளர்வதற்கு ஒரு வினையூக்கியாக அமைந்தது. அடுத்து வங்க பிரிவினை எந்த இயக்கத்திற்கான பல உத்திகளை முன்னெடுத்து சென்றது? எந்த இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்திற்கான. வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அடுத்து அந்நிய பொருட்களை எதிர்ப்பது மற்றும் அரசு கல்வி நிலையங்களை புறக்கணிப்பது எந்த திட்டத்தின் ஆக்கப்பூர்வமான திட்டமாகும்? அந்நிய பொருளை எதிர்ப்பது ஒன்று, 2வது அரசோட கல்வி நிறுவனங்களை புறக்கணிப்பது. இவை இரண்டும் எந்த திட்டத்தினா சுதேசி. தன்னோட சொந்த நாடு, சுதேசி என்பதன் பொருள் சொந்த நாடு என்று பொருள். அடுத்து ஆங்கில அரசாட்சியின் கீழ் சமூகத்தின் பல்வேறு பிரிவினர் எதிர்கொண்ட பிரச்சனைகளை டேஷ் என்று தெரிந்து கொண்டனர். இதெல்லாம் என்ன பிரச்சனைகள் என்று தெரிந்து கொண்டனர் பாத்தீங்கன்னா, காலனி சுரண்டல். இந்த காலனி சுரண்டல் என்பது என்ன? ஒரு இங்கிலாந்து பவரான நாடு, அந்த நாடு பிற நாடுகளை கைப்பற்றி கொண்டு அந்த நாட்டின் வளங்களை சுரண்டி கொண்டது. இதன் பேர் தான் காலனி சுரண்டல். இந்தியாவோட இந்த வேளாண், அரசியல், பொருளாதார, சமூக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய இந்த சுரண்டல். அது குறிப்பா இந்த காலனி நாடுகளை சுரண்டுவது. அது அந்த காலனியை பற்றி சுரண்டல் தான் மிகப்பெரிய பிரச்சனை என்பதை இந்திய மக்களும் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் புரிந்து கொண்டது. அடுத்து பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என அனைவரும் பங்கேற்ற போராட்டம் இது. பெண்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என அனைவரும் பங்கேற்ற போராட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எது இந்த இதுல எல்லாருமே பங்கேற்கிறாங்க பாத்தீங்கன்னா அது சுதேசி இயக்கத்துக்கு தான் போறாங்க. வங்க பிரிவினை பிரிந்ததுக்கு அப்புறம் அனைத்து மக்களும் ஒரு போராட்டத்துல பங்கேற்கிறாங்கன்னா அது சுதேசி இயக்கம். காந்தியடிகள் வருவதற்கு முன்னாடி தேசிய காங்கிரஸ் ஆரம்ப கட்டத்துல இதுக்கு முன்னாடி இருந்த போராட்டங்கள்லாம் மேல்தட்டு வர்க்கத்தினர் மட்டுமே போராடினாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக தான் ஆங்கிலருக்கு மனு கோரிக்கை அளித்தது, போராடுவது போன்று. ஆனா இந்த வங்க பிரிவினை தான் அனைத்து மக்களுமே முதலாக பங்கேற்றார்கள். அதனால இந்த வங்க பிரிவினையும் சுதேசி இயக்கமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அப்போ எல்லாருமே பங்கேற்ற போராட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது சுதேசி இயக்கம். அடுத்து பொறுத்துக பத்திரிகை மற்றும் இடங்கள். சுதேசமித்திரன் தமிழ்நாடு, ஹிந்து சுப்பிரமணிய ஐயர் தொடங்கியிருப்பார். மராத்தா கேசரி மகாராஷ்டிரா, யுகாண்டர் என்ற பத்திரிகை வங்காளம். இது தொடங்கினவர் பூபேந்திரநாத் தாத். நிறைய பத்திரிகை இருக்குது. ராஜாராம் மோகன் ராய் தொடங்கின பத்திரிகை, அப்புறம் தாதாபாய் நவரோஜி தொடங்கின பத்திரிகை, த ட்ரிபியூன் அப்படின்ற பத்திரிகை. அந்த பத்திரிகையெல்லாம் பேர் நிறைய கொடுத்துருக்குறோம். அடுத்து பொறுத்துக பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. கரெக்ட். வெடிமருந்து சட்டம் 1908, செய்தித்தாள்கள் சட்டம் 1908,
தூண்டுதல் குற்றச்சாட்டு சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910 அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சட்டங்கள் அனைத்தும் கர்சன் பிரபுக்கு அப்புறம் வந்த பிரபுனால இயற்றப்பட்டது. இரண்டாம் மின்டோ பிரபு அவர்களுடைய காலத்தில் தான் இரண்டாம் மின்டோ பிரபு அவர்களின் காலத்தில் தான் இந்த சட்டங்கள் அனைத்தும் கொண்டு வரப்பட்டது. 1899 1905 வரைக்கும் தான் கர்சன் பிரபு இருந்திருப்பார், 5-6. அதுக்கப்புறம் மின்டோ பிரபு தான் இந்த சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து கர்சன் பிரபு காலத்தில் பேச்சுக்களை பதிவு செய்வதற்காக காவல்துறையால் டேஷ் முறை பயன்படுத்தப்பட்டது. என்ன முறைனா சுருக்கெழுத்து முறை. அவங்க பேசுறது என்னன்னு ரெக்கார்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த சுருக்கெழுத்து முறை அப்போ பயன்படுத்தப்பட்டது. கர்சன் பிரபு பதவியேற்ற ஆண்டு எது? கர்சன் பிரபு எப்போ பதவியேற்கிறார்? 1899 ஜனவரி 6ஆம் தேதி பதவியேற்கிறார். 1899 1905 வரைக்கும் அவர் வைஸ்ராயாக இருப்பார். பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? இந்த பல்கலைக்கழக சட்டம் எப்போ ஏற்றாங்க பார்த்தீங்கன்னா 1904ஆம் ஆண்டு. 1904ஆம் ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் வந்ததற்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தா பல்கலைக்கழக சட்டம். அந்த சட்டத்தின்படி தான் கல்கத்தா பல்கலைக்கழகம் கவர்மெண்டோட நேரடி கண்ட்ரோலில் வருது. அலுவலக ரகசிய சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு அலுவலக ரகசிய சட்டம் திருத்தம் பார்த்தீங்கன்னா 1904ஆம் ஆண்டு. அடுத்த வங்க பிரிவினை பற்றிய முதல் விவாதம் நடைபெற்ற ஆண்டு எப்போ ஃபர்ஸ்ட் விவாதம் நடத்துறாங்கன்னா 1860. வங்க பிரிவினை புத்துயிர் பெற்ற ஆண்டு எது? வங்க பிரிவினை பேச்சுவாசம் ஆண்டு 1860. ஒரு திரும்ப அதை பற்றி ஒரு பேச்சு பற்றி ஒரு புத்துயிர் கொடுக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1890ஆம் ஆண்டு. அடுத்து 1903 டிசம்பர் இந்தியாவில் பிரதேச மறு விநியோகம் தொடர்பான திட்டம் தீட்டியவர் யார்? மறுபடியும் யார் திட்டம் பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. வங்காளத்தை பிரிப்பதற்கான திரும்ப ஒரு திட்டம் தீட்டுறாரு. பிரதேச மறு விநியோகம் திருத்தப்பட்டு யாருடைய பெயரில் அறிக்கையாக வெளியிட்டது? யார் பார்த்தீங்கன்னா ரிஸ்லி அறிக்கை என்று பெயர் அந்த அறிக்கைக்கு. வங்க பிரிவினைக்கான அறிக்கை ஏதாவது கேட்டாங்கன்னா ரிஸ்லி அறிக்கை. அடுத்த வங்க பிரிவினை முக்கிய நோக்கம் என்ன? வங்க பிரிவினையோட முக்கிய நோக்கம், ஆங்கிலேயரோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை குறைப்பது. இதுதான் இது. தன்னாட்சி பெறுவது சுதந்திர போராட்டம்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. 1905 முக்கியமான கோரிக்கை என்னன்னா அந்த ஒற்றுமை மதத்தின் அடிப்படையில் பிரித்து வைப்பது அப்படின்ற ஒரு இதுதான் ரொம்ப முக்கியமாக காணப்பட்டது. அதை தான் கர்சன் மிக திறமையாக மேற்கொண்டார். அதன்படி தான் வங்காளத்தை பிரித்தார். மொழி அடிப்படையில் வங்காளம் பிரிக்கப்பட வேண்டும் என கூறியவர்கள் யார்? மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடிமை பணியாளர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, வங்காளத்தை நீங்க பிரிக்கிறீங்க, வங்காளத்தை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்று மதத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம், மொழியின் அடிப்படையில் பிரிக்கலாம், புவியியல் அடிப்படையில் பிரிக்கலாம். அப்போ மொழி அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு கூறியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா குடிமை பணியாளர்கள். ஆனால் கர்சன் என்ன வகையில் பிரித்தாரு? இந்து முஸ்லீம்கள் வாழ்கிற அந்த பகுதிக்கு ஏற்ப பிரித்தார். அடுத்து வங்காளத்தை புவியியல் அடிப்படையில் பிரிக்கும் ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாக்கிரதி ஆறு. இந்த ஆறு தான் வங்காளம் ஓடுதுன்னா வங்காளத்தை அப்படி ரெண்டாக அந்த பாக்கிரதி ஆறு பிரியும். இதன்படி பிரிக்கலான்னு பார்த்தாலும் இந்த புவியியல் அடிப்படையும் பிரிக்கல, மொழியின் அடிப்படையிலும் பிரிக்கல. பின்பு எதன் அடிப்படையில் பார்த்தா மதத்தின் அடிப்படையில் தான் கர்சன் பிரித்தார், இந்து முஸ்லீம்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக. இதோட கண்டினியூ அடுத்தது பார்க்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வரலாறு இன்றைய முதல் கேள்வி. முந்தைய முஸ்லீம் ஆட்சி முதலாக முஸ்லீம் மக்கள் ஒருபோதும் அனுபவிக்காத ஓர் ஒற்றுமையை புதிய மாகாணமாக கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பார்கள் என பிப்ரவரி 1904 டாக்காவில் முஸ்லீம்களுக்கு உறுதியளித்தவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. இவர் 1899ஆம் ஆண்டில் 1905ஆம் ஆண்டு வரைக்கும் வைஸ்ராயாக இருப்பார். அப்போ இந்த மாதிரி ஒரு கூற்றை யார் கேட்டா அப்படின்னாங்கன்னா கர்சன் பிரபு, வங்காளத்தை 2ஆக பிரித்தவர். இவர் தான் இந்த கூற்றை கூறுகிறார், முஸ்லிம்களுக்கு உறுதியளிக்கிறார். அடுத்த 2வது கேள்வி. புதிய கிழக்கு வங்காளம் அல்லாத பகுதி எது? புதிய கிழக்கு வங்காளம். அப்போ வங்காளத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம், மத்தியில் ஒரு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் அதிகமாக இருந்தாங்க, கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்தாங்க. மத்திய அந்த
நடுப்பகுதியில் இருக்கிற அந்த வங்காளத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சரிசமமாக இருந்தார்கள். அப்போது இந்த கிழக்கு பகுதி, இந்த ஈஸ்ட் பகுதியில் அசாம், சிட்டகாங், டாட்காம், விப்ரோவில் உள்ள ராஜசாஹி மலை, மால்டா, இந்த 5 பகுதிகளுமே வந்து கிழக்கு வங்காளத்தில் தான் இருந்தது. மேற்கு வங்காளத்தில் எந்த பகுதியுமே கிடையாது. அடுத்தது, கீழ்கண்டவர்களுள் மிதவாதி அல்லாதோர் யார்? மிதவாதி, காங்கிரஸே வந்து 2 பிரிவாக காணப்படுகிறது. ஒன்று மிதவாதிகள், மாடரேட்ஸ், இன்னொன்று வந்து தீவிர தேசியவாதிகள். இதில் யார் வந்து மிதவாதிகள் அல்லாதோர் கீழ்கண்டவற்றுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து மிதவாதி, கே மித்ரா அவரும் மிதவாதி, பிருத்திவி சந்திர ரே அவரும் மிதவாதி, மாடரேட்ஸ், அரவிந்த கோஷ் இவர் வந்து தீவிர தேசியவாதி. பின்பு இவர் வந்து ஒரு மிதவாத தேசியவாதியாக, ஆன்மீகவாதியாக மாறியவர். அப்போது கேள்வி கேட்கலாம், தீவிரவாதியாக இருந்து ஆன்மீகவாதியாக மாறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது வந்து அரவிந்த கோஷ். பாண்டிச்சேரியில் ஆசிரமம் அமைத்து 1950 வரைக்கும் இருப்பார். யார்? அரவிந்த கோஷ். இவருடைய சகோதரர் வந்து பரீந்தர் கோஷ். அவர் வந்து அலிப்பூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தோடு தொடர்புடைய கைது செய்யப்பட்டிருப்பார். அப்போது அரவிந்த கோஷ் முக்கியமானவர். அடுத்து, வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? இது பார்த்திங்கன்னா 1905 ஜூலை 19ஆம் நாள் இது பண்ணியிருப்பாங்க. எப்பொழுது நிகழ்ச்சியில் வந்து முழுமையாக வங்காளத்தை பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 அக்டோபர் 16. இந்த அக்டோபர் 16 ரொம்ப முக்கியமான நாள். 1799ஆம் ஆண்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் இதே நாளில் தான் வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பார். கூற்றுகளை ஆராய்க. வங்க பிரிவினை தடுப்பதனால் ஏற்பட்ட தோல்வியால் மிதவாத தலைவர்கள் தங்கள் உத்திகளை மறுபரிசீலனை செய்ய ஆரம்பித்தனர். ஆமாம், அது வரைக்கும் மனு கொடுப்பது, மன்றாடுவது என்று இந்த மிதவாத காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் வந்து தங்களுடைய அந்த உத்திகளை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவு செய்தனர். அதனால் என்ன பண்ணாங்க, ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது என்று முடிவு செய்தனர். அப்போது இது அனைத்தும் வந்து சரியான கூற்று. அடுத்த கேள்வி, 1905 ஜூலை 19ஆம் தேதி எதிர்ப்பை மக்களிடையே விரிவுபடுத்துவது மற்றும் ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது பற்றி அறக்கூவல் விடுத்தவர் யார்? யார் இந்த அறக்கூவலை விடுத்தாங்க? ஆங்கில பொருட்களை இது பண்ணணும்னா மிதவாத தலைவர் சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் தான் வந்து இந்த அறைக்கூவலை விடுக்கிறார். எதிர்ப்பை வந்து மக்களிடையே வந்து விரிவுபடுத்தணும், ஆங்கில பொருட்களை புறக்கணிக்கணும் அப்படின்ட்டு முடிவு செய்தவர் வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து 1905 ஆகஸ்ட் 7ஆம் நாள் கல்கத்தா நகர அரங்கில் உள்ள மாநாட்டில் டேஷ் பிரகடனப்படுத்தப்பட்டது. என்ன பண்ணுமா, 1905 அது வந்து சுதேசி இயக்கம் கல்கத்தாவில் உள்ள அந்த நகர அரங்கில் தான் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது. சுதேசி இயக்கம். அடுத்து, பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது? வங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் யார் மிக அதிக அளவில் கலந்து கொண்டாங்க பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கலந்து கொண்டதை வச்சு ஆங்கில அரசுக்கு வந்து ஒரு ரகசிய அறிக்கை வந்து ஒன்று கொடுத்தாங்க. அதில் மாணவர்கள் பங்கேற்பது அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற ஒரு கூற்று காணப்பட்டது. அப்போ வங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா மாணவர்கள். அதனால தான் கர்சன் பிரபு என்ன பண்ணுறாரு, 1904ஆம் ஆண்டு கல்கத்தா பல்கலைக்கழக சட்டம் கொண்டு வரார். இந்த கல்கத்தா பல்கலைக்கழக சட்டத்தின்படி அந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் வந்தது. அப்போ வங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள். வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் எது? வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16, 1905. அது அக்டோபர் 16 கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாளும் 1799 அக்டோபர் 16ஆம் தேதி. வங்க பிரிவினைக்கான வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மத விழா எது? எந்த விழா வங்க பிரிவினைக்கான வேண்டுகோள் விடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட மத விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கா பூஜா. வங்காளம்னா துர்கா பூஜா வரும். அதே மகாராஷ்டிராவில் பாலகங்காதர திலகர் மக்களை ஒன்று கூடுவதற்காக நடத்தப்பட்ட விழா எதுன்னு கேட்டாங்கன்னா கணபதி பூஜை. வங்காளம்னா துர்கா பூஜை, மகாராஷ்டிரா பகுதினா கணபதி விழா. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1905 டேஷ் தினமாக கடைபிடிக்கப்பட்டது. என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்க தினம். வங்காளம் பிரிக்கப்பட்டது
துக்க தினமாக கொண்டாடப்பட்டது, கடைபிடிக்கப்பட்டது. இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கையில் நீராடி டேஷ் பாடலை பாடிக்கொண்டு ஊர்வலமாக சென்றனர். என்ன பாடலை பாடினாங்க வங்காள பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் என்ற பாடலை பாடிக்கொண்டு ஊர் முழுவதும் சென்றார்கள். கங்கையில் புனித நீராடினர். புறக்கணிப்பும் டேஷ் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாகவும் இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாகவும் மாற்றுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதேசி. புறக்கணிப்பும் சுதேசியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. சுதேசினா சொந்த நாட்டு பொருளை பயன்படுத்துவது, புறக்கணிப்புனா ஆங்கில பொருட்களை புறக்கணிப்பது. இது இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றுவதாகும். அப்படின்னா இந்தியா முழுமையாக தன்னை சார்ந்தே இருக்க வேண்டும், பிற நாடுகளை சார்ந்து இருக்கக்கூடாது. அதுதான் தன்னிறைவு. அடுத்து, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சுயசார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்று கூறியவர் யார்? தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சுயசார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என்று கூறியவர் ஜி. சுப்பிரமணியம். அவர் தான் இந்த நிலையை கூறுகிறார். நம்முடைய தொழில்களின் முன்னேற்றமானது மட்டுமல்லாமல் நமது தேசியத்தை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்கானது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியின் அரசியல் குரு. இவர் தான் முகமது அலி ஜின்னாவின் அரசியல் குருவும் கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. சுதேசி என்பதன் பொருள் என்ன? சுதேசி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்த நாடு என்பதற்கு தான் சுதேசி என்று பொருள். 1872ஆம் ஆண்டு பூனாவில் டேஷ் நிகழ்த்திய தொடர் சொற்பொழிவில் ஒருவர் சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள் அப்பொருளின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்தாலும் அதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படின்னு கூறியவர் யார்? 1872 பூனாவில் நடந்தது. எம்ஜி ரானடே, அதாவது மகாதேவ் கோவிந்த ரானடே. சுதேசி என்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன விளக்கம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த குவாட்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஓரளவு மேட்ச் பண்ணிடலாம். சுதேசி என்பது ஆன்ம பலம், அது வெகு தொலைவில் இருப்பனவற்றை, ஆன்ம பலம் என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள். அது வெகு தொலைவில் இருப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகே உள்ள சுற்றுப்புறத்தில் இருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கும் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள். சுதேசி என்பது ஆன்ம பலம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாலும் காந்தியடிகள். இது பொறுத்துகளில் கூட கேட்க வாய்ப்பு இருக்கிறது. யார் ஆன்ம பலம் என்று கூறியவர்னா மகாத்மா காந்தியடிகள். தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றுவது அப்படின்ற கேள்விகள் எல்லாம் வரும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கணும். முழுசாக இருக்கிற அந்த சென்டென்ஸை பாதியாக கேட்கலாம். இப்போ ஆக்கப்பூர்வமான சுதேசி என்ற கொள்கையை வெளியிட்டவர் யார்? இந்த ஆக்கப்பூர்வமான சுதேசி என்பது ஒரு இருக்கும் சொந்த நாடு. இப்போ ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படின்ற ஒரு வேர்டை உருவாக்கி வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாகூர். அவர் இந்த ஆக்கப்பூர்வமான சுதேசிக்கு என்ன சொல்றாருன்ட்டு இப்போ பார்க்கலாம். அந்த குவாட்சன் ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்தும் முழுவதுமாக விடுதலை பெற்ற சுயாட்சிக்கான மாற்று நிறுவனங்களை கட்டமைப்பதில் கவனம் செலுத்தியது. மக்கள் சுய வலிமை உள்ளவராக மாற வேண்டும். அரசியல் போராட்டம் நடத்துவதற்கு முன் அதற்கான தகுதியான குடிமக்களை உருவாக்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தாலும் அது ரவீந்திரநாத் தாகூர். இதுதான் ஆக்கப்பூர்வமான சுதேசிக்கான கோட்பாடு. இதை கூறியவர் ரவீந்திரநாத் தாகூர். சுய உதவி மற்றும் ஆத்ம சக்தி என்னும் ஆக்கத்திட்டத்தினை கோடிட்டு காட்டிய தாகூர் டேஷ் பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார். என்னன்னா சுயமான பொருளாதார வளர்ச்சி அது இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு கூறியவர். சுய உதவி மற்றும் ஆத்ம சக்தி என்னும் ஆக்கத்திட்டத்தினை கோடிட்டு காட்டிய தாகூர் சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு கொடுத்தார். சுய உதவி மற்றும் ஆத்ம சக்தி என்னும் செய்தியை மக்களிடம், இந்த சுய உதவி மற்றும் ஆக்கப்பூர்வமான சுதேசி ஆத்ம சக்தி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்ப டேஷ் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த அவர் அழைப்பு விடுத்தார். எதுன்னு பார்த்தீங்கன்னா மேளாக்கள். இந்த கணபதி திருவிழா என்பது மகாராஷ்டிரா பகுதியில், துர்கை திருவிழா என்பது வங்க பிரிவினைக்கு பிறகு ஒரு தன்னிறைவு பெற்ற சுதேசியாக மாற வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த திருவிழாக்களை பயன்படுத்தினா மேளாக்கள். இது வங்காளத்தில் நடக்கும் ஒரு வகையான திருவிழா. இதை பயன்படுத்தியவர் ரவீந்திரநாத் தாகூர்.
மேலாக்களை பயன்படுத்தியதால், இந்த மேலாக்க திருவிழாக்களை பயன்படுத்தியதால் விற்பனை நிலையங்கள் பெருகின்றன. என்ன விற்பனை நிலையங்கள் பெருகின்றன பார்த்தீங்கன்னா, சுதேசி விற்பனை நிலையங்கள் பெருகின. சுதேசி என்பது சொந்த நாட்டு பொருட்களை விற்பனை செய்வது. அப்போ சொந்த நாட்டு பொருட்களை விற்பனை செய்யும் கூடாக்களில் விற்பனை நிலையங்கள் பெருகின. அப்போ அதுக்கு எது யூஸாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மேலாக்கள் என்னும் திருவிழாக்கள். வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்து சுதேசி இயக்கத்திற்கு முன்னரே உருவாக்கப்பட்ட இயக்கம் எது? வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்து சுதேசி இயக்கத்திற்கு முன்னரே உருவாக்கப்பட்ட இயக்கம் எது? சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடி ஒரு இது வட்டார கல்விக்கு ஆதரவு தெரிவித்தது. எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிவெள்ளி கழகம், டான் சொசைட்டி. இப்போ இந்த விடிவெள்ளி கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இந்த விடிவெள்ளி கழகம் எப்போ உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1902. இந்த விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் யார்? இந்த விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர் சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படின்றவர் தான் இந்த விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கியவர். டான் சொசைட்டி என்பது என்ன? விடிவெள்ளி கழகம். விடிவெள்ளி கழகத்தின் ஆங்கில பெயர் தான் இந்த டான் சொசைட்டி. சதீஷ் சந்திர முகர்ஜி என்பவரால் 1902 தொடங்கப்பட்டது. 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பால் டேஷ் தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. என்னன்னா, கல்விக்கான தேசிய கழகம். இந்த விடிவெள்ளி கழகம் ஏன் தோல்வியில் முடிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புக்கான ஒரு கூற்றை கொடுக்கவில்லை. அதனால் யாரும் சேரவில்லை. அதனால் 1905 நவம்பர் 5 விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பால் டேஷ் தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. கல்விக்கான தேசிய கழகம் விடிவெள்ளி கழகத்தால் உருவாக்கப்பட்டது. வேலை வாய்ப்பை பற்றி ஒரு உத்தரவாதத்தை தராததால் இது கொஞ்சம் செயலிழந்து போனது. அடுத்து, பெரும்பாலான மக்களை ஒன்று திரட்டி மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு வெற்றிகரமான முறைகள் ஸ்மிதிகள். இந்த ஸ்மிதிகள் என்பதற்கான வேறு பெயர் என்ன? தொண்டர் படைகள். ஸ்மிதிகள் என்பதற்கு வேறு பெயர் தொண்டர் படைகள். ஆக்கசார்பான சுதேசி செயல்பாடுகளை எதிர்த்தவர்கள் யார்? இந்த ரவீந்திரநாத் கூறிய இந்த ஆக்கசார்பான சுதேசி என்ற செயல்பாடுகளை எதிர்த்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த கோஷ் மற்றும் பிபின் சந்திரபால். இவங்க 2 பேரும் இந்த ஆக்கப்பூர்வமான சுதேசி என்பதை எதிர்த்தார்கள். நன்றி. அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். வணக்கம். வரலாறு இன்றைய வினாவிடைகள். பேச்சுவார்த்தைகள், விண்ணப்பங்கள் மூலம் ஆள்வோரை சமாதானம் செய்து இந்தியாவை சீர்திருத்தி விடலாம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதவாத தேசியவாதிகள், மாடரேட்ஸ் என்று அழைக்கப்படும் இவர்கள் தான் பேச்சுவார்த்தைகள், விண்ணப்பங்கள் மூலமாக ஆள்வோரை சமாதானம் செய்து விடலாம், அதாவது ஆங்கில அரசை சமாதானம் செய்து இந்தியாவை சீர்திருத்தி விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிதவாத தேசியவாதிகள். அடுத்து 2வது கேள்வி, தீவிர தேசியவாத தலைவர்களின் பொதுவான குறிக்கோள்களில் ஒன்று எது? இந்த காங்கிரஸ்லேயே ஒரு மிதவாத குரூப் ஒன்று இருக்கும், மாடரேட்ஸ், இன்னொன்று தீவிர தேசியவாத குரூப் ஒன்று இருக்கும். அவங்களோட முக்கியமான பொதுவான குறிக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யம் அல்லது சுயாட்சி. இதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான குறிக்கோள். இப்போ இந்த சுயராஜ்யம் என்ற சொல்லை முதல்ல காயின் பண்ணவர், வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி. அப்போ இந்த சுயராஜ்யத்தை பற்றி ஒரு குவாட் சொல்லுவது பாருங்க. சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்து உடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்து கொள்வது அல்ல. இது யார் கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலகங்காதர திலகர் அவருடைய கூற்று. தீவிர தேசியவாதிகளின் முக்கிய கூற்று சுயாட்சி அல்லது சுயராஜ்யம். அப்போது பாலகங்காதர திலகர் இந்தியர்கள் நிர்வாகம் பண்ணணும், இங்கிலாந்தோட அனைத்து உறவுகளையும் துண்டித்து கொள்வது கிடையாது அப்படின்ற ஒரு கூற்றை வைக்கிறாரு. யார்? பாலகங்காதர திலகர். இப்போ அதே நேரத்தில் சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியில் இருந்து முழுவதுமாக விடுதலை பெறுவது. இது யார் கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபின் சந்திரபால். அப்போ பாலகங்காதர திலகருக்கும் பிபின் சந்திரபாலுக்கும் முக்கியமான 3 தலைவர்கள். அப்போ இருந்தாலும் இந்த சுயராஜ்யம் என்பதை பற்றி பாலகங்காதர திலகருடைய கூற்று வேற மாதிரி இருக்குது, பிபின் சந்திரபால் அவர்களுடைய கூற்றும் வேற மாதிரி இருக்கிறது. அப்போ இது 2 இவர்களுடைய கூற்று மாறுபட்டதாக காணப்படுகிறது சுயராஜ்யம் என்பது பற்றி. அடுத்து, தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கிய ஆண்டு எது? எந்த ஆண்டிலிருந்து இந்த தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1908. 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டு பிளவிற்கு பின்பு
தீவிர தேசியவாதம் சரிய தொடங்குகிறது. அது ஏன் என்பதற்கான காரணம் பின்வரும் வினாக்களில் வரும். தீவிர தேசியவாதம் சரிய மற்றும் வீழ்ச்சிக்கான முக்கிய காரணம் எது? இந்த தீவிர தேசியவாதம் சரிந்தது மற்றும் முக்கிய வீழ்ச்சிக்கான காரணம் எது பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு. இந்த சூரத் பிளவு 1907ஆம் ஆண்டு காங்கிரஸ் இரண்டாக பிளவுற்றது. அதில் மிதவாத குரூப் ஒன்று, தீவிர தேசியவாத குரூப்கள் ஒன்று அப்படின்ட்டு இரண்டாக பிரிந்தது. இதற்கப்புறம் தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கியது. அடுத்து மின்டோ பிரபு அரச பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு மின்டோ பிரபு? இவர் இரண்டாம் மின்டோ பிரபு. கர்சன் 1899 1905 வரைக்கும் அரச பிரதிநிதியாக இருப்பார். 1905 வரைக்கும். இவர் 1906 1910-11ஆம் ஆண்டு வரைக்கும் அரச பிரதிநிதியாக இருப்பார். அப்போ இவர் பதவியேற்ற ஆண்டு, நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1906ஆம் ஆண்டு நியமனம் செய்யப்படுவார். 1906இல் கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று தலைவராக செயல்பட்டவர் யார்? 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் தீவிர தேசியவாத தலைவர்களும் அமைதி காத்தனர். அடுத்து சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி ஆகியவை தொடர்பான 4 தீர்மானங்களை டேஷ் நிறைவேற்றினர். யார் நிறைவேற்றினார்னு பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றாங்க. இந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இந்த 4 சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி ஆகிய 4 தொடர்பான தீர்மானங்களை நிறைவேற்றினர். அடுத்த கேள்வி, தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்பட்ட இடம் எது? தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என்று கருதப்படும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பூனே. தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என்று கருதப்படும் இடம். இந்த பூனேவில் தான் 1907ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று, அப்போ பாருங்கள், மிதவாத தேசியவாதிகள் மாநாடு நடைபெறும் இடத்தை எந்த நகருக்கு மாற்றினார்? எந்த இடத்துக்கு மாற்றுறாங்க பார்த்தீங்கன்னா சூரத்தில் மாற்றுறாங்க. அதனால தான் 1907ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு சூரத்தில் நடைபெறுகிறது. சூரத்தில் இருந்தாலும் ஏற்பட்ட அந்த மோதலின் காரணமாக காங்கிரஸ் இரண்டாக பிரிந்தது. மிதவாத தேசியவாதிகள் குரூப்பாகவும் தீவிர தேசியவாதிகள் குரூப் என இரண்டாக பிரிந்தது காங்கிரஸ். காங்கிரஸின் அடுத்த தலைவர் பொறுப்புக்கு மிதவாத தேசியவாதிகளின் வேட்பாளரான ராஷ் பிகாரி போஸ் என்பவருக்கு எதிராக தீவிர தேசியவாதிகள் யாருடைய பெயரை முன்மொழிந்தனர்? அடுத்த தலைவராக மிதவாதிகள் குரூப்பில் ராஜ் பிகாரி போஸை இது பண்ணுறாங்க. அப்போ தீவிரவாத குரூப் யார்? தீவிர தேசியவாதிகள் குரூப் யாரை இது பண்ணுறாங்கன்னா லாலா லஜபதி ராயை நிறுத்துகிறாங்க. அடுத்து 1906இல் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட 4 தீர்மானங்கள். தீவிர தேசியவாதிகள் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, இந்த மாதிரி கொள்கையினால் நிறைவேற்றுறாங்க. இந்த தீர்மானங்களை பின்பற்றுவதா இல்லையா என்ற கேள்வியை ஒட்டிய நிலைமை கொதிநிலையை எட்டியது. யார் இந்த தீர்மானங்களை நிகழ்ச்சி நிரலில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர்? யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதவாத தலைவரான இந்த ஃபெரோஷா மேத்தா என்பவர் என்ன பண்ணுறாரு, இந்த கோரிக்கைகளை எல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அந்த 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் இந்த கோரிக்கையை வைக்கிறாரு. இதனால் தீவிர தேசியவாதிகளுக்கும் மிதவாத தேசியவாதிகளுக்கும் இடையே ஒரு கடுமையான ஒரு கொதிநிலை ஏற்பட்டது. அப்போ இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா மேத்தா. இந்த ஃபெரோஷா மேத்தா என்பவர் தான் பாம்பே கிரானிக்கல் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் மற்றும் நிறுவியவர். 1907ஆம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் மாநாடு முடிந்தது. இப்போ 1908இல் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மித தேசியவாதிகள் மட்டுமே கலந்து கொண்டனர். தீவிர தேசியவாதிகள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தா காங்கிரஸ். இந்த மேத்தா காங்கிரஸ் என்பது ஆங்கிலேயர்களுக்கு மிக விசுவாசமாக நடந்து கொண்டது. அப்போ தீவிர தேசியவாதிகள் எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள் எல்லாருமே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அது முக்கியமான ஒரு கூற்றாக
காணப்படுகிறது. ஏன் 1908 காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தீவிர தேசியவாதிகள் கலந்து கொள்ளப்படவில்லை அப்படின்னா அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்த காரணத்தை நம்ம புரிஞ்சு படிக்கணும். அடுத்த கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க. ஆங்கில ஆட்சிக்கு சவாலாக இருக்கும் எண்ணம் இல்லாத காங்கிரஸ் ஒரு வலுவற்ற அரசியல் சார்ந்த அமைப்பாயிற்று. ஆமாம், மேத்தா காங்கிரஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தீவிர தேசியவாதிகளால் அது போன்ற அரசியல் அமைப்பை உருவாக்க இயலவில்லை. ஆமாம், ஏன்னா முக்கிய தலைவர்கள் அனைவரும் கைது செய்து சிறையில் அடைத்த ஆங்கில அரசின் அடக்குமுறை தான் அதுக்கு முக்கிய காரணமாகும். அப்புறம் தீவிர தேசியவாதத்தை பின்பற்றியவர்கள் அனைவரையும் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாங்க. இதனால் அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லாமல் போனது. ஆனால் அதனால் மேத்தா காங்கிரஸ் என்று அழைக்கப்படும் அந்த காங்கிரஸ் வந்து ஆங்கில அரசுக்கு ஒத்துஊதி சென்றது. அடுத்த கேள்வி. எஃகிலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் டேஷ் எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் நிறுவப்பட்டன. அந்த உடற்பயிற்சி நிலையங்களின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காரா. அந்த உடற்பயிற்சி நிலையங்களின் பேர் வந்து அக்காரா. 1870ஆம் ஆண்டு எஃகிலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக அக்காரா என்ற உடற்பயிற்சி நிலையங்களை நிறுவியவர் யார்? யார் இந்த அக்காரா என்ற உடற்பயிற்சி நிறுவனங்களை நிறுவியர்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். இவர் தான் வந்து இந்த ஜிம் அப்படின்ற மாதிரி இந்த அக்காரா அப்படின்ற ஒரு உடற்பயிற்சி நிலையங்களை நிறுவியவர். அடுத்து வங்காளத்து புரட்சி தேசியவாதிகளால் பாடப்பட்ட பாடல் எது பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ரெண்டாக இருந்துச்சு. ஒன்று மிதவாதிகள் மாடரேட்ஸ், இன்னொன்று வந்து தீவிர தேசியவாதிகள். இந்த தீவிர தேசியவாதிகள் கைது செய்யப்பட்ட பிறகு ஒரு குரூப் வந்து பயங்கரவாதிகளாக மாறுறாங்க, டெரரிஸ்ட் மாதிரி. அவங்க பயங்கரவாதிகள் என்பவங்க வந்து கொலை செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை கொண்டவர்கள். அவங்க ரொம்ப எழுச்சி பெற்றவர்கள். அடுத்து சுதேசி இயக்கத்தின் கீதமான பாடல் இது. சுதேசி இயக்கத்தின் கீதமான பாடலும் வந்தே மாதரம். அனைவரும் வந்தே மாதரம் பாடலை பாடுவாங்க. அடுத்து 1902ஆம் ஆண்டிலிருந்து பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்ட இடம் இது. 1902லேருந்து பல சீக்ரெட் சொசைட்டி நிறுவப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காளம். வங்காளத்தில் தான் வந்து பல ரகசிய சங்கங்கள் நிறுவப்பட்டன. பின்பு இந்த ரகசிய சங்கங்கள் அப்புறம் வங்காளத்தில் கடுமையாக்கப்பட்ட பிறகு பஞ்சாபுக்கு போகும். பஞ்சாபில் வந்து அடுத்தது உத்தரப்பிரதேசத்திற்கு செல்லும் அந்த ரகசிய சங்கங்கள், அந்த பயங்கரவாத அமைப்புகள். ஜிதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ் ஆகியோரால் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட சமிதி எது? ஜிதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ் இருவரும் சேர்ந்து கல்கத்தாவில் நிறுவப்பட்ட சமிதியின் பெயர் வந்து அனுசீலன் சமிதி. அப்போது இந்த பரிந்தர் குமார் கோஷ் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கோஷ் அவருடைய சகோதரர், தம்பி. அவர் தான் வந்து இந்த பரிந்தர் குமார் கோஷ். அப்போ ஜிதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ் ஆகியோரால் கல்கத்தாவில் நிறுவப்பட்ட சமிதியின் பெயர் அனுசீலன் சமிதி. கல்கத்தாவில் ஒரு அனுசீலன் சமிதி இருக்குது. அதே மாதிரி பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் ஒரு அனுசீலன் சமிதி இருக்குது. அப்போ டாக்காவில் அனுசீலன் சமிதி என்ற அமைப்பை 1906ஆம் ஆண்டு நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து புலின் பிகாரி தாஸ். டாக்காவில் அனுசீலன் சமிதி புலின் பிகாரி தாஸ். கல்கத்தாவில் ஜிதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ். அடுத்து அனுசீலன் சமிதியின் புரட்சிகர இதழின் பெயர் என்ன? இந்த அனுசீலன் சமிதியின் புரட்சிகர இதழின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுகாந்தர். அனுசீலன் சமிதியே 2 இருக்குது. ஒன்று கல்கத்தாவில் இருக்குது, இன்னொன்று வந்து டாக்காவில் இருக்குது. இந்த கல்கத்தாவில் தொடங்கினவர் வந்து ஜிதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ். டாக்காவில் தொடங்கினவர் வந்து புலின் பிகாரி தாஸ். இவங்களோட அதிகாரப்பூர்வமான பத்திரிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா யுகாந்தர். அடுத்து நிதி திரட்டுவதற்காக ஆகஸ்ட் 1906இல் ரங்பூரில் முதல் தேசிய கொள்கையை நடத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வங்காள அனுசீலன் சமிதி, கல்கத்தா அனுசீலன் சமிதி என்ற அமைப்பு தான் வந்து நிதியை திரட்டுவதற்காக ரங்பூரில் முதல் தேசிய கொள்கையை நடத்தியது. நன்றி. நம்ம இதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் பயங்கரவாதிகள், அதாவது புரட்சிகர தேசியவாதிகளில் பயங்கரவாதிகளை பற்றி பார்க்கலாம். நன்றி. வரலாறு முதல் கேள்வி. இராணுவ பயிற்சி பெறுவதற்காக பாரிஸ் என்ற பயங்கர புரட்சிவாதி யார்? அப்படின்னா பாரிஸ், பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸுக்கு சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஹேமச்சந்திர கனுங்கோ. இவர் தான் வந்து பாரிஸ் சென்று ராணுவ பயிற்சியை பெறுகிறார். ஹேமச்சந்திர கனுங்கோ. அடுத்து இரண்டாவது கேள்வி. 1908 நாடு திரும்பிய அவர் எந்த இடத்தில் ஒரு பண்ணை வீட்டில் ஒரு மதச்சார்பு பள்ளியோடு குண்டு தயாரிப்பதற்கான ஒரு தொழில் கூடத்தை நிறுவினார்? இந்த ஹேமச்சந்திர கனுங்கோ என்பவர் வந்து 1908 இந்தியாவிற்கு வருகிறார். இவர் வந்து ஒரு புரட்சிகரவாதி. இப்ப இவர் எந்த இடத்துல வந்து ஒரு வெடிகுண்டு தயாரிப்பதற்கான ஒரு தொழில் கூடத்தை நிறுவுகிறார் பார்த்தீங்கன்னா மணித் கலா என்ற இடத்துலதான் வந்து அவர் வந்து இந்த குண்டு தயாரிக்கிற அந்த தொழில் கூடத்தை வந்து நிறுவுறாரு. யாரு? ஹேமச்சந்திர கனுங்கோ. அடுத்தது, சுதேசி போராட்டக்காரர்களை கொடுமையாக நடத்திய டக்ளஸ் கிங்ஸ் என்ற ஆங்கில அதிகாரியை கொலை செய்வதற்கான சதித்திட்டம் தீட்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிராம் போஸ் மற்றும் பிரபுல்லா சாஹி. இவங்க 2 பேரும் அந்த டக்ளஸ் என்ற ஆங்கில அதிகாரியை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றனர். அடுத்து, அரவிந்த கோஷ் மற்றும் அவரின் சகோதரர் பதிந்தர் குமார் கோஷ் அவர்களுடன் 35 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். எந்த குண்டுவெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது? இது எந்த குண்டுவெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது? அலிப்பூர் குண்டுவெடிப்பு. இந்த இதுல வந்து அரவிந்த கோஷ் மட்டும் விடுதலை செய்யப்படுவாரு. இது எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட சிறை தண்டனை மற்றும் தூக்கு தண்டனையில இடப்படுவாங்க. அடுத்து, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குகளுக்கு ஆதரவாக புரட்சிகர தேசியவாதிகளுக்கு ஆதரவாக வாதாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ். இவர் தான் வந்து 1923 சுயராஜ்ய கட்சி என்ற அந்த கட்சியை வந்து சித்தரஞ்சன் தாஸும் மோதிலால் நேருவும் தான் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. அப்போ புரட்சிகரவாதிகளுக்கு ஆதரவாக வாதாடியவர் யாருங்கன்னா சித்தரஞ்சன் தாஸ். இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய அரசியல் குருவும் சித்தரஞ்சன் தாஸ் தான். அடுத்தது, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக யார் சதியில் ஈடுபட்டார் என்பதற்கான ஆதாரங்கள் ஏதுமில்லை என்பதால் அனைத்து தீர்ப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார். யார் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரவிந்தா கோஷ். இவர் வந்து அதுக்கப்புறம் பயங்கரவாதியா இருந்து அதுக்கப்புறம் ஆன்மீகவாதியாக மாறியவர் யாருன்னு கேட்டாலும் அரவிந்த கோஷ். 1950 வரை பாண்டிச்சேரியில ஆசிரமம் அமைத்து வாழ்ந்தவர். அடுத்து, வங்காளத்தில் புரட்சிகர இயக்கம் படிப்படியாக வீழ்ச்சி அடைய காரணமான கூற்று எது? வங்காளத்துல வந்து இந்த புரட்சிகரமான இயக்கம் படிப்படியாக வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராயும் போது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில அரசின் அடக்குமுறை மற்றும் மக்களின் மறுப்பு. இந்திய மக்கள் யாருமே வந்து அந்த ஒரு அடுத்தவங்க அந்த கொலை பண்ணும் அப்படின்ற ஒரு நினைப்புக்குள்ள போகல. மக்கள் வந்து அதை வந்து மறுத்தாங்க. ஆங்கில அரசின் அடக்குமுறை கடுமையான சட்டங்களை வந்து ஆங்கில அரசு கொண்டு வந்தது. என்னென்ன சட்டங்கள்? நிறைய இந்த பத்திரிகை தடை சட்டம், 1903 குற்றப்பிரிவு சட்டம், இதெல்லாம் வந்து நிறைய கொண்டு வரும்போது அந்த ஆங்கில அரசின் அடக்குமுறையும் மக்களின் மறுப்பும் இந்த புரட்சிகரவாதிகளுக்கு ஆதரவாக செல்லவில்லை மக்கள். அடுத்து, மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1908. 1909 இது வந்து சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 1908, நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1909. அடுத்த கேள்வி, எந்த வைஸ்ராய் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பிரிவினைகளை ஏற்படுத்துவதாக அமைந்தன? அவை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நிறுவனப்படுத்தி இந்து முஸ்லிம்களை பிரித்தது. யாருன்னு பாத்தீங்கன்னா மின்டோ பிரபு. கர்சன் பிரபு வந்து 1899 இருந்து 1905 வரைக்கும் இருப்பாரு. இவர் 1905 இருந்து 1910 வரைக்கும் இருப்பாரு. அப்போ இந்த மின்டோ பிரபு அவர் வந்து கர்சன் பிரபு வந்து வங்காளத்தை 2ஆக பிரித்து எதிர்ப்புகளை சம்பாதிப்பாரு. அதுக்கப்புறம் வர மின்டோ வந்து என்ன பண்ணுவாரு? முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு தருவாரு. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை அறிமுகப்படுத்துறாரு மின்டோ பிரபு. அடுத்த கேள்வி, பொறுத்துக. 1908 என்னது கொண்டு வராங்க மின்டோ பிரபு? செய்தித்தாள் சட்டம். 1910 இந்திய பத்திரிகை சட்டம். 1908 சொத்துக்கள் பறிமுதல் சட்டம். 1910 பிணை தொகை கட்டுதல். அதாவது ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னா அந்த பிணை தொகையை கட்டிட்டு தான் வந்து செய்தித்தாள்களை ஆரம்பிக்க வேண்டும். அடுத்தது, புரட்சிகர தேசியவாத செயல்பாடுகளின் மையம் வங்காளத்தில் தான் வந்து முதல்ல தோன்றியது. 1902 வந்து தோன்றி படிப்படியாக வளர்ந்தது. வங்காளத்துல அடக்குமுறை அதிகமான போது எந்த இடத்திற்கு மாறியது? எங்க ஃபர்ஸ்ட் மாறிச்சுன்னா வங்காளத்துல இருந்து பஞ்சாப்க்கு மாறுது. பஞ்சாப்ல இருந்து அடுத்தது உத்தரப்பிரதேசத்துக்கு மாறுது பயங்கரவாதிகளின் தளமாக. அடுத்தது, தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் பெரும் கவனத்தையும் ஆதரவையும் பெற்றது? தமிழ்நாட்டுல எந்த இடத்துல சுதேசி போராட்டம் மிக கடுமையா நடந்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துல.
அடுத்து டேஷ் சென்னைக்கு வருகை தந்த பின்னர் 1907ஆம் ஆண்டு சென்னை கடற்கரையில் ஆற்றிய உரைகள் தமிழகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. 1907ஆம் ஆண்டு ஒருவர் வந்து சென்னை கடற்கரைக்கு வந்து பேசுறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்த பிபின் சந்திரபால். அவர் இங்க பேசி போனவுடன் தமிழகத்தில் ஒரு கொதிநிலை ஏற்பட்டது ஆங்கில ஆட்சிக்கு எதிராக. அடுத்து வ.உ. சிதம்பரனார் சுதேசி நீராவி கம்பெனி என்னும் கூட்டு பங்கு நிறுவனத்தை ஏற்படுத்திய ஆண்டு எதுனா 1906. வளையல்கள் தயாரித்தல், இந்திய உள்ளூர் சிறு சிறு பொருட்களை தான் வந்து சுதேசி இயக்கத்துல வந்து தயாரித்தார்கள். ஆனா வ.உ. சிதம்பரனார் மட்டும்தான் வந்து கொழும்புக்கு வந்து கப்பல் விட்டாரு, மிகப்பெரிய ஒரு இதாக. அதனால இந்த சுதேசி இயக்கத்தின் மிகப்பெரிய ஒரு உச்சநிலை தான் வந்து வ.உ. சிதம்பரனார் வாங்கி ஓட்டிய அந்த கப்பல். அடுத்து வ.உ. சிதம்பரனார் வாங்கிய நீராவி கப்பல்களின் பேர் என்ன? இது வந்து பிரான்ஸ் நாட்டுல இருந்து வாங்குவாரு. SS காலியோ மற்றும் SS லாவோ என்ற கப்பலை வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இந்த கப்பலை இயக்குவாரு. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா, கேசரி என்பது வந்து மராட்டிய மொழி பத்திரிகை, மராட்டா என்பது ஆங்கில மொழி பத்திரிகை, சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து எழுதினார். அப்ப பாருங்க, திலகரே எழுதுறார். அரவிந்த கோஷ் சுதேச முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனை ஆதரவதற்கு உதவி செய்தார். அரவிந்த கோஷ். பாண்டித்துறையும் ஹாஜி பகீர் முகமதும் பெரிய பங்குதாரர்களாக இருவரும் இருந்தனர். அப்போ வ.உ. சிதம்பரனார் தொடங்கிய இந்த இதை வந்து நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகள் வந்து பாராட்டி இருக்கிறாங்க, நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதுல பாண்டித்துறையும் ஹாஜி பகீர் முகமது என்றவரும் பெரிய பங்குதாரர்களாக இருந்தனர். வ.உ. சிதம்பரனாரின் உழைப்பை தொடங்குவதற்கு திட்டமிட்ட போது தேடிக்கொண்டிருந்த பேச்சாளர் யார்? இந்த சுதந்திர போராட்ட இது பண்ணும்போது பேசிக்கொண்டிருந்த அந்த திட்டமிட்ட பேச்சாளர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து சுப்பிரமணிய சிவா. வ.உ. சிதம்பரனாரின் மிக நெருங்கிய நண்பராக பின்னாடி மாறினவர் தான் வந்து சுப்பிரமணிய சிவா. அடுத்து இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்களில் ஒன்றான கோரல் மில் பருத்தி நூல் ஆலை தொழிற்சாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆண்டு எது? இந்தியாவில் திட்டமிட்டு நடக்கப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்களில் ஒன்றான கோரல் மில் எங்க இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்துல, தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. பருத்தி நூல் ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆண்டு 1908ஆம் ஆண்டு. குறிச்சுக்கணும். வந்தே மாதரம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து அரவிந்த கோஷ். வந்தே மாதரம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னு கேட்டா அரவிந்த கோஷ். அடுத்து தி ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகைகளை நிறுவியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம். இவர் சுப்பிரமணியம் என்பவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்ட போது தன்னுடைய நைட்ஹுட் பட்டத்தை பிறந்தவர் தான் வந்து சுப்பிரமணியம். ஹிந்து மற்றும் சுதேசமித்திரன் பத்திரிகையை நிறுவியவர் வந்து ஜி சுப்பிரமணியம் ஜி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் பாரதியாரோடு தொடர்புடைய பத்திரிகைகள் யாவை? சுதேசமித்திரன், சக்கரவர்த்தினி, இந்தியா ஆகிய அனைத்து பத்திரிகைகளிலும் வந்து இது பண்ணியிருக்கிறாரு பாரதியார். அயர்லாந்து நாட்டு பெண்மணி விவேகானந்தரின் சீடர் யார்? அயர்லாந்து நாட்டு பெண்மணி அப்படின்னும் போது அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லக்கூடாது, அவங்க வந்து நிவேதிதா தேவி. இவங்க தான் வந்து விவேகானந்தரின் சீடர். இவங்களோட ஈர்ப்பாதான் வந்து பாரதியார் வந்து இவங்களுக்கு வந்து சீடரா இருப்பாரு. அடுத்து யாசிப்பவர்கள் என மிதவாத தேசியவாதிகளை அழைத்தவர்கள் யார்? யாருன்னு தீவிர தேசியவாதிகள். அதான் மிதவாதிகள் வந்து இறைஞ்சுதல் கொள்கையை பின்பற்றினர். மன்றாடுதல், வேண்டுதல், மனு கொடுப்பது, அதை வந்து மிக கடுமையாக எதிர்த்தார்கள் தீவிர தேசியவாதிகள். அடுத்து திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலில் தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். இவர்தான் வந்து அந்த டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை வந்து திலகருடைய நூலை தமிழில் மொழியாக்கம் செய்பவர். 1907 சூரத் சென்று வந்து பயணம் மேற்கொண்ட சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து டேஷ் என்னும் சிறு புத்தகம் ஒன்றை வெளியிட்டார். யாரு சென்று வந்து வெளியிட்டார்னு பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். அடுத்து பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை திருநெல்வேலியில் டேஷ் தினமாக கொண்டாட வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் போன்றோர் முடிவு செய்தனர். என்ன தினம் பாத்தீங்கன்னா சுதேசி தினம் அப்படின்றத கொண்டாடணும்ட்டு வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் போன்றவரை கைது செய்து ஆங்கில அரசு சிறையில் அடைத்தது. அடுத்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஹேஷ் துரைன்னுவாங்க பணியாற்றிய ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு இது. இந்த மணியாச்சி
அப்படின்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற அந்த ரயில் நிலையத்துல வாஞ்சிநாதரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு எது பார்த்தீங்கன்னா ஜூன் 1911ஆம் ஆண்டு. அடுத்து வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை பாண்டிச்சேரியில் வழங்கியவர் யார்? யாருன்னு பாத்தீங்கன்னா அது வந்து வாவே சுப்பிரமணியம். இவர் தான் வந்து பாண்டிச்சேரியில வாஞ்சிநாதனுக்கு பயிற்சி அளித்தவர். வாவே சுப்பிரமணியம். அடுத்து வாஞ்சிநாதன் எந்த இயக்கத்தோடு தொடர்புடையவர்? எந்த இயக்கத்தோடுனா பாரத மாதா சங்கம். பாரத மாதா சங்கம். இந்த பாரத மாதா சங்கம் தொடங்கியவர் யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த பாட்டுல பார்க்கலாம்.